ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, நீங்கள் உருவாக்கிய இப்பிரபஞ்சத்திற்குள் நாங்கள் வந்தபொழுது எங்களை தங்கள் அருளாசியால் சகஜ யோகிகளாக ஆத்ம விழிப்புணர்வு அடைய செய்து எங்களுக்கு எங்களின் ஆத்மாவை உணர வைத்திருக்கிறீர்கள். தாயே, நாங்கள் தங்களின் திருவடிகளில் சரணடைந்த பொழுது தாங்களே எங்கும் நிரவியுள்ள ஸ்ரீ கிருஷ்ணரின் சொரூபமாக ஸ்ரீ ஆதிசக்தியின் அனைத்து பிரபஞ்சங்களும் உள்ளடக்கியதாக இருந்ததை உணர வைத்த தங்களுக்கு எங்களின் வணக்கத்தை பணிவோடு தெரிவிக்கிறோம். தாயே, நாங்கள் இன்றைய தியானத்திற்காக தங்கள் முன் அமர்ந்திருக்கிறோம். தாயே, தங்களின் அருளாசியை எங்களுக்கு வழங்கி நாங்கள் தியானம் செய்வதற்கு அனுமதியளித்து அந்த தியானத்தின் முக்கியத்துவத்தையும் அதை எவ்வாறு நாங்கள் உணர்வது என்பதையும் எங்களை அறிய செய்யுங்கள் அம்மா. அனுமதியும் தாருங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்து பிரார்த்தனை செய்வோம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள்.
எங்களின் இடது பிங்கள நாடியில் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் இவ்வுலகம் சமநிலையில் இருக்கிறது. நாங்களும் சமநிலையில் இருக்கின்றோம். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தில் தங்களின் அருளாசியை வழங்கி எங்களை ஸ்ரீ கணேச தத்துவத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்தி சமநிலையுடன் எப்பொழுதும் இருப்பவர்களாக எங்களை மாற்றுங்கள். தாயே, எங்களுள் ஸ்ரீ கணேசரின் ஞானமும் விவேகமும் தூய்மையும் மங்களகரமும் நிறைந்திருக்கவும், அதன் மூலம் நாங்கள் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணரவும் அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளும் அறியாமைகளும் சோம்பேறித்தனங்களும் தங்கள் அருளால் எங்களுள் இருந்து அகற்றப்படட்டும். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் நமது இடாநாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடி. தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தாங்களே 5 முதன்மை கூறுகளை உருவாக்கி ஆக்கப்பூர்வமான செயல்திறனின்
சக்தியை வெளிப்படுத்தக்கூடியவர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் நான் என்ற அகங்காரத்தையும் கோபத்தையும் எங்களுள் இருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் அருளாசியால் நாங்கள் எங்களுள் எங்களின் ஆத்மாவை உணர்கிறோம். தாயே, எங்களின் செயல்களில் சரியான பாதையை வழிவகை செய்து அதற்குரிய சக்தியை அளிப்பவர் தாங்களாவீர். நாங்கள் சரியான செயல்களை செய்வதற்கு தாங்களே எங்களை வழிநடத்த வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் நமது பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். பரிணாம வளர்ச்சியை உருவாக்குபவர் தாங்களாவீர். எங்களுக்கான இந்த மனித பிறவியில் தாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு அளித்து சகஜ யோகிகளாக நாங்கள் இருக்க அருள் புரிந்திருக்கிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். கவனம் நமது மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் இடது சுவாதிஷ்டானம். நமது வலது கையை இடது சுவாதிஷ்டானாவில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ நிர்மல் வித்யா. எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற கவனங்களை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமைகளையும் தந்திர குணங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய அறிவை பெற்றவர்களாக இருக்க ஆசிர்வதியுங்கள். எங்களுக்குள் தெய்வீக ஞானமானது தங்கள் அருளால் கிடைக்கப் பெறுகிறது. அதன் மூலம் நாங்கள் எங்களின் செயல்களில் தெய்வீகத்தை காண்பதற்கான அந்த தூய்மையான கவனத்தை பெறுவதற்கும் அருளாசி புரிந்திடுங்களம்மா. தாயே, நாங்கள் சகஜ யோகத்தை பற்றி ஆழமான அறிவை பெறுவதற்குரிய ஞானத்தையும் எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற
மாயைகள் அகன்று போகட்டும். தங்களின் தூய்மையான அருளாசி எங்களின் இடது சுவாதிஷ்டானாவில் நிரம்பி இருக்கட்டும். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் அவ்விடத்திலேயே கவனம் வைத்து தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் மட்டும் நமது நாபி சக்கரத்தில் நிலைநிறுத்தி அதிலிருந்து நமது சகஸ்ராரா இரண்டு சக்கரங்களிலும் நாம் ஒரு சேர நமது கவனத்தை ஒருமித்த நிலையில் வைத்து நாபி சக்கரத்தில் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களின் நாபி சக்கரத்தில் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் மன அமைதியையும் திருப்தியையும் நிறைவையும் தருவதுடன் தர்மத்தையும் நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். தாயே, நாங்கள் அதை உணர்ந்து எங்களின் பொறுப்புகளையும் கடமைகளையும் நாங்கள் செய்வதற்கு அருளாசி புரிந்திருக்கிறீர்கள். தாயே, எங்களின் நாபி சக்கரம் முழுமையும் தங்களின் ஆசிர்வாதத்தால் நிரம்பி இருக்கட்டும். தாயே, ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவத்தை வழங்குபவரான தாங்கள் எங்களுக்குள் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தையும் நிலைநிறுத்துங்கள் அம்மா. அதன் மூலம் எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் நாங்கள் மேன்மேலும் வளர்வதற்கு தங்களின் அருளாசி எங்களுக்கு தேவைப்படுகிறதம்மா. தங்களின் அன்பான கவனத்தில் நாங்கள் எப்பொழுதும் இருந்து எங்களின் தியானத்தின் ஆழத்தையும் அதில் இருக்கின்ற அந்த ஆனந்த உணர்வையும் பெறுவதற்கு அருள் புரியுங்களம்மா.
மெதுவாக நமது கவனம் நம்முடைய விஷுத்தி சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ ராதாகிருஷ்ணா. தங்களின் முகமானது மிகவும் அழகானவை. தங்களது பேச்சும் இனிமையும் தன்மையும் அழகானது. ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக தங்களின் குழல் ஓசையானது இனியது. தங்களது கீதம் அழகானது. தாங்கள் எங்களுக்கான தியானத்தின் சக்தியை அளிப்பவர். தங்களின் செயல்கள் அழகு. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகள் தங்களை நாங்கள் சரணடையும் பொழுது அகற்றப்படுகிறது. எங்களுக்கு புரிய வைக்கிறது. எங்களுக்கு சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையை உணர்த்துகிறது. நாங்கள் முழுமையில் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருப்பதற்கு தாங்களே எங்களை ஆசிர்வதித்து அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாதுரியம் நிலைத்திருக்க வேண்டும். அதன் மூலம் இனிமையான சொற்களை பேசும் நபர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுக்குள் எவ்வித குற்ற உணர்வுகளும் இல்லாத நிலையில் எங்களை நாங்கள் சரி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான வலிமை குணத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதாகிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது விஷுத்தி சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरपादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कर्णं मधुरं तरणं
मरणं मधुरं रमणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् इति श्रीमद्वल्लभाचार्यकृतं मधुराष्टकं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். நமது இந்த நிலையில் உள்ளார்ந்த அமைதியையும் நமது அன்னையின் அருளாசியுடன் கூடிய குளிர்ந்த நுண்ணதிர்வுகளையும் நம்மால் உணர முடிகிறது. சமநிலையான இந்த நிலையிலிருந்து நாம் நமது கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கவனத்தை உள்முகமாக கொண்டு வருவோம். மெதுவாக நமது கவனத்தை ஹிருதய சக்கரத்திலிருந்து சகஸ்ராராவிற்கு நமது கவனத்தை கொண்டு வருவோம். கவனம் சகஸ்ராராவிலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं
ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லவும்.
3 மகா மந்திரங்களை கூறலாம். ॐ त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Some newspaper people, journalists, they came very late. Whatever it is, I found them to be very sensible and very understanding. All of us have come to Aurangabad now, and it seems this place is full of vibrations. Maybe here Shalivahanas ruled in this area, but also there have been many saints who were born on this side of Maharashtra, and they perpetuated Dharma. They always talked about self-realization. Dharma gives you
the balance. It gives you the establishment into proper behavior, proper understanding, proper living. But it doesn't give you the completion of your journey. It doesn't give you the satisfaction of reaching the destination. And your personality is still incomplete. So one has to have the experience of the Spirit. As I was discussing with them today, I told them that those who do not have the experience of the Spirit are not only incomplete, but are limited people. So whatever they see, or whatever they know, or whatever they criticize is limited. As in English we say that hate the sin and not the sinner. Like many people who find something wrong with Christianity start blaming Christ. Christ did not create Christianity, first of all. He did not create Christianity. He did not create Christians. So there's no relationship between the two. As you know, recently they have found out the books written by Thomas, the disciple of Christ, who was coming to India. On his way, he went to Egypt. And there, he wrote these treatises and had put them in a big earthen vessel, or perhaps it was a metallic thing. And it was discovered 42 years back. The people whom he considers to be authorized Christians, he calls them as Gnostic. Gna in Sanskrit language means to know. Gna means to know. And he has written that to know and to have the personal experience is the only way to follow Christ. Clearly. Not only that, it said that God Almighty, who is so kind, why will He ask you to suffer? So it challenges all the Christian principles of suffering. In the same way, in all religions, people have diverted from the right path and have come to the wrong path, and are indulging into self-created religions, which has no relationship with reality or with the incarnations, those who started those religions or who gave the ideas of religion. I hope you won't do that to me, because you are Gnostic people. You are the ones who know, who have had self-realization. Without self-realization, you cannot have a complete personality. But as you see in Sahaja Yoga, you don't have to go to Himalayas to give up your families. You don't have to be away from the society to get your realization. You get your realization in the circumstances where you are born. In the same society, in the same family life, but you rise higher than them and try to pull them out of the mire in which they are existing. This mire of ignorance has to be crossed. And some of you have to do it. And when you realize that, then you should know that you all have to be very strong people. You all have to be extremely strong.
If you are not strong enough, how can you pull out the rest of them? People who are mediocre think that gradually they'll be all right and that they'll come up. But I would suggest that you should make all out effort to become strong Sahaja-yogis. To become strong Sahaja-yogis is not difficult because you have all the powers within yourselves. You have the Kundalini within yourselves and you know the way how to become a realized soul. The problems are of you being dragged into your ego or into your conditioning. Only two problems, not more. Like somebody asked, how many turns there are in London? Only two, left or right. So either you go to the left or to the right. All the permutations and combinations of this left and right starts working and then you get into trouble. And then you get into problems. But actually, it is a very simple thing. To get out of your ego should be the simplest. And that is where you try to understand yourself. You see yourself, how you are reacting, where is your attention, what are you doing, what is your attitude towards Sahaja Yoga. So many people think that this is my house, this is my family, this is my car, this is my horse, this is my dog. I don't know how far it goes by, my. But nothing is yours. Yesterday, as Kabira has said it, that some cheat, that is the death, will come and take away everything. That is not yours. Then my family. Then my children. All this is a nonsense. And so, when you start getting attached to this word my, there where you fail completely into your own understanding of your ego, you are completely blinded by this ego. First of all, you should say that nothing is mine. Kabira has said that when the goat is living, she goes on saying, my means I, in Hindi language. It's played a pun on the word my. And when she dies, and her intestines are taken out, are made into something that spins the cotton, they go on the street, these people, telling people that they are around. They go on playing on that string, which is made from the intestines of these goats. It says tu hi, meaning you are. So one need not be like a goat, that till you live you go on saying I, my. When you die, then your intestines are to be taken out and put on that thing just to make the sound tu hi. So this sound of I is made only by egoistical human beings. But this ego is so much identified with you that you think that I am this ego and ego is me. And in that ego, you start doing all kinds of nonsensical things. This ego takes you nowhere. It takes you nowhere but into a complete mire of ignorance about yourself. Ultimately, you become stupid. Others can tell you that you are stupid, or you become idiotic, or you get a bad name and everybody knows that you are doing all wrong things.
but nobody dare tell you because you are to be reached with a barge pole. Such a hot-tempered personality you become. Nobody dare come you and say that this is wrong, it should not be done, it's stupid, idiotic. And you yourself in that idiocy and stupidity think no end of yourself. This is the extreme of your ego. But it's nice we had people like Hitler to see. So if you put Hitler as the ideal egoist, then you will not go on that road because it's a very slippery road and maybe one day you land up there. The second side of ours, which is looks very morbid and very mild, is the left side. The movement on the left side is emotional side. You develop habits with the left side. Now, some people have very dangerous habits, some have simple habits. Like, I have a bad habit or good habit, you may say, that I must put my right hand under my foot because it's all the time working, so I want to control it. So, no, I put it under my head like this while sleeping and sometimes under my foot. Just to make it a little bit stop working, it works too hard. Just to give it rest. So under my pillow I put it and sleep. But I discovered once I hurt myself that I now cannot put it under my head. I said, it's a very funny habit I have. But it's not such a dangerous one. It's quite good. So I am continuing with it. But I can get rid of it. It's very simple. But when I get rid of it, I think the people become overactive. So I put it again under my pillow. So as Sahaja Yogi, all your habits should be under your control. Now the habits we have formed through drugs, from drinking, from anything, are very dangerous habits. Also people have their attention being all the time around. All the time is attention here, there and there, attracting people, looking after them, not looking after yourself. This attention has to be brought under control. It's very important. That's very simple, that whenever it happens, you just put down your eyes. Keep your eyes down. That's one of the ways we allow our attention to fritter away and also our growth becomes stunted. This is a very, very dangerous thing which in the West especially we have developed. Here also people must read every shop's name. Indians have a bad habit because they have just now started reading. So they want to read everything that they find, anything. So on the road, if there's a road of shops, they'll read every name of every shop, turn round again and see if they have missed anything. It sounds stupid, but they all do it. And all the time they are doing it. So the attention, wherever it goes, has to be under our control. We have to keep it all the time under our control. As Namadeva has said very clearly, in Guru Granth Sahib has written that when a little child is flying a kite, he's talking to everyone. He's playing in a way, but his attention is on the kite. And when a housewife is carrying her duties, putting her child on her waist and working, then she's doing all kinds of work, but her attention is on the child. The ladies who are carrying 3-4 earthen pots on their heads, water filled up to the brim, are walking, talking to each other, having mirth and enjoyment, but the attention is on the earthen pot on their heads. In the same way, whatever adventure you are into,
whatever you are doing, your attention should be on your spirit. Then everything is under control and you can never get enveloped into anything where attention should not be lost. So these two problems we have, and those problems even after realization people have it. So please try when you are not meditating to keep your attention on your spirit. Now the person who is left-sided or right-sided, he has developed a mechanism within himself to justify himself. Through his intellect, or maybe if they are ladies, they have water power, they'll start crying. And we just don't know what to say to them. If you tell them anything, first thing they will do is to cry. Means sometimes I feel there are 1,000 arrows on my head when they start crying. It's impossible to say anything to them. And if you talk to some men, they'll give so many explanations that you would feel like just going off to sleep. It's so boring. It's easy to read some book like War and Peace than to listen to the arguments of such people. But they don't want to see that this is all ego, which is talking. It is not they are talking. It's not their spirit. And if the spirit has to evolve, we have to be extremely witnessing in a full way, very alert, extremely alert, and witnessing ourselves, what are we doing? Then only we reach the completion of our realization. Unless and until you reach the completion of your realization, you can never be masters of your attention, and you can be the enjoyer of your joy, and you can never know the truth fully. Achieve this Satchidananda Swarupa, you have to be extremely careful about the instrument that God has given you, this body, mind, and emotions. You have to keep them in check, because wherever your habits are, they can never be joy-giving. It's a joyless pursuit. And wherever you're it's a destructive effect. So both things are detrimental to your growth. Apart from that, they are extremely dangerous thing for yogis. So as you are, in whatever conditions you are, in whatever situations you are, whatever may be the surroundings, like a dirty mire full of creatures and filth, you can become like lotuses. When you become like lotuses, all that is filth, all that is horrible can become fragrant. And this is what we have to achieve. When people will see the lotuses, they'll come to you. Not to see the worms and to see the filth, but to see the lotuses. So please, this time, correct yourself. You don't need anybody to correct you. You just correct yourself, watch out for yourself, and see for yourself. If something doesn't work out, just give up. Don't go to extremes for anything. Must learn to give up at a point and be happy about it. If you are content within yourself, if your hand is attached to your body, then you reach up to a point and then leave it. But if it is not attached, if it is disintegrated, then it goes all round and round and round and comes back without anything. That understanding has to be there in you people, because you are standing in the central path and you are attached to the central path, not only, but you are identified with it. So you cannot go too far to the left, you cannot go too far to the right. If you do that, you get lost. And you are no more a Sahaja Yogi, and then no use having you here artificially or superficially, because it will be hypocrisy.
Whatever is needed to put you back into right frame, you must accept. And whatever is needed to understand Sahaja Yoga, you have to do. As I have said, please try to learn English language. I cannot learn 14 languages. It's very difficult. It's surprising how I have learned this English language also. So now to learn 14 languages, I'll have to take 14 avtaras again. I don't ask you to learn Marathi because that's the best language for me to speak. But at least try to learn English and then we can see if you can learn Marathi or Hindi. आता आपल्याला सांगायचं काय की पुण्यभूमीत जन्म ह्या सर्व लहान लहान शूद्र गोष्टी सोडल्या पाहिजे. आणि शूद्र तुम्ही लागलेत, हे विश्वाचं एवढं मोठं क्रांतीचं कार्य आम्ही काढलेलं आहे, त्यात तुम्ही उभे आहात आणि त्यासाठी तुम्हाला सज्ज असायला पाहिजे, स्वतःची मजबूती पाहिजे, तयारी पाहिजे. आज पहिला दिवस आहे म्हणून मी विशेष निक्षून सांगते की कृपा करून व्यवस्था जी करायची आहे ती तुम्ही करत आहात, पण ते आम्ही करत नाही, माताजी करत आहेत अशा विचारांनी केली आणि त्यानंतर आम्ही जे करत आहोत त्याच्यामध्ये फक्त परमेश्वरी कार्य होऊ देत अशी मनामध्ये जर तुम्ही इच्छा ठेवली तर सर्व काही व्यवस्थित होऊन जाईल. असो, सगळ्यांना माझा आनंद आशा. मे गॉड ब्लेस यू ऑल. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமः. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுள் அமைதியையும் நிறைவையும் நிலைநிறுத்தியமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாய், நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள் அம்மா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.